7 days 7 breakfast series part 2ல நடுவில் சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஆப்பமும் அதுக்கு தேங்காய் பாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு 1.5 கப் பச்சரிசி, 1.5 கப் புழுங்கலரிசி, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரைக்கிறதுக்கு 1 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஃபஸ்ட்டு இப்போ அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து கழுநீர் பிடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்கிறதுலேருந்து பாதி மட்டும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த வித திப்பியுமே இருக்கக்கூடாது. இப்போது தேங்காய், உப்பு, சர்க்கரை, மிச்சம் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆப்பமாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதுலேருந்து ஒரு 1.5 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பமாக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஆப்பத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இப்போ மூடி போட்டுட்டு கீழே செவந்து நடுப்பகுதி வெந்திருந்தால் போதும், ஆப்பம் ரெடி. தேங்காய் பாலுக்கு நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். 5 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1/2 கப் சர்க்கரை, 7 ஏலக்காய், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1.5லேருந்து 1.25 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். ஒரு பெரிய வடிகட்டியில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா வடிகட்டிடலாம். பால் இந்த அளவுக்கு தண்ணியாக வந்துருச்சுன்னா போதும், இந்த சர்க்கரையை தூக்கி போட்டுருங்க. இது கூட உப்பும் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் சின்ன வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டினா திப்பியெல்லாம் போயிடும். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் தேங்காய் பால் ரெடி.